கர்த்தருடைய பரிசு நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு முறை கூட தேவனுடைய வார்த்தையை தேவ சமூகத்தில் சபையோடு கூட பகிர்ந்து கொள்ள தேவன் பாராட்டின கிருபைகளுக்காய் தேவனுக்கு நான் நன்றியை ஏறெடுக்கிறேன். இன்றைய நாளிலும் கூட நாம் இந்த மாதத்தில் நாம் தொடர்ந்து ஒரு கருத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருத்தல், அபைட் இன் காட்ஸ் வேர்ட். தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருத்தல் என்ற அந்த ஒரு தலைப்பை ஒட்டி நாம் இந்த மாதம் முழுவதுமாக பல தேவ செய்திகளை நம்ம கேட்டிருக்கிறோம். அதில் பார்க்கும்பொழுது முதலாவதாக நம்ம தேவனுடைய வார்த்தையில் எவ்வாறு நிலைத்திருத்தல் என்பதை பற்றி போதவர் பேசினார். அதன் பிறகு அதை தொடர்ந்து பார்க்கும்போது கடந்த வாரத்தில் நம்ம தேவனுடைய வார்த்தை எவ்வாறு நம்முடைய வாழ்க்கைக்கு அது உணவாக, ஆவிக்குரிய உணவாக அது காணப்படுகிறது. மாலையில் பார்க்கும்பொழுது நம்முடைய இக்கட்டான நேரத்தில் எவ்வாறு தேவனுடைய வார்த்தை நமக்கு அதிலிருந்து விடுபட ஒரு வழியை கொடுக்கிறது என்று நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக கூட இன்றைய நாளிலும் நாம் தேவனுடைய வார்த்தை எவ்வாறு நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாக காணப்படுகிறது, நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாக தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக காணப்படுகிறது. ஸோ அதை ஒட்டி நம்ம பார்ப்போம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி தான் சங்கீதம் 119 105 வசனம். சங்கீதம் 119 105 எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வசனம். பல வேளைகளில் நம்ம ஜபத்தை ஏறெடுக்கும் பொழுது நம்ம வசனிக்கின்ற ஒரு வசனம். சிறு வயதிலிருந்தே நம்ம ஞாயிறு பள்ளி சென்றிருப்போம்னால் இந்த வசனத்தை கற்றுக் கொடுத்திருப்பார்கள். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்ற வசனத்தை நாம் பார்க்கிறோம். ஆக நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கூட தேவனுடைய வசனம் நம்முடைய வாழ்க்கைக்கு உண்மையாகவே அது ஒரு வெளிச்சமாக, நாம் எதை நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சமாக அல்லது நம்முடைய பாதைக்கு தீபமாக நாம் பார்க்கிறோம் அல்லது அதை கருதுகிறோம் என்பதை குறித்து நாம் இன்று தியானிப்போம். இந்த சங்கீதம் 119 பார்க்கும்பொழுது குறிப்பாக அது ஆத்தர் யார் என்று குறிப்பிடப்படவில்லை, யார் அந்த சங்கீதத்தை எழுதினார்கள் என்று குறிப்பிடப்படவில்லை. ஆனால் அது பார்க்கும்பொழுது இந்த சங்கீதம் தான், இந்த அதிகாரம் தான் வேதத்திலே என்னது மிகப்பெரிய ஒரு அதிகாரமாக காணப்படுகிறது. என்னுடைய தனித்துவம் என்று பார்க்கும்பொழுது இதில் எபிரேய பாஷையில் பார்க்கும்பொழுது அவர்களுக்கு 22 அவங்களுடைய ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது. அந்த 22 ஆல்ஃபபெட்ஸுக்கும் ஒரு எழுத்துக்கும் 8 வசனங்களாக பிரித்து நம்ம 22 அந்த பகுதிகளாக நம்ம அந்த 119 சங்கீதத்தை நம்ம பார்க்க முடியும். தமிழில் எப்படி நம்ம ஆத்திச்சூடி சொல்கிறோம்ல, அறம் செய்ய விரும்பு ஆறுவது சனம், அப்படி பார்க்கும்போது முதலாவது அந்த பதிக்கு பார்க்கும்போது ஆலேப்னா அந்த ஆலேப் ஒரு 8 வசனம் அந்த முதல் எழுத்தை கொண்டே தொடங்குவதாக காணப்படுகிறது. அப்படி தான் அந்த சங்கீதம் முழுவதுமாக தொகுக்கப்பட்டிருக்கிறது. ஆக அதில் நம்ம இன்று பார்க்கும்பொழுது இந்த சங்கீதம் முழுவதுமாக இந்த அதிகாரம் 119 குறிப்பாக வேதத்தை பற்றி, வேத வசனத்தை பற்றி, தேவனுடைய நியாய பிரமாணங்களை பற்றி, தேவனுடைய கட்டளைகளை பற்றி குறிப்பாக பேசுவதாக நம்ம இங்கே பார்க்கிறோம். ஆக உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் உண்மையிலே தேவனுடைய வசனம்தான் நமக்கு தீபமாகவும் வெளிச்சமாகவும் காணப்படுகிறதா என்ற ஒரு கேள்வியை நம்ம இன்று கேட்டு பார்க்க வேண்டும். ஒரு வீட்டில் ஒரு இரவு நேரத்தில் என்ன ஆகுதுன்னா பார்த்திங்கன்னா சடன் பவர் கட் ஆகுது. ஃபுல்லாக கட் ஆகிட்டு கும் இருட்டு. அப்பா என்ன பண்ணுறாரு, ஆமாம் நம்ம வீடு தானே, எல்லாம் தெரிஞ்ச வழி தானேன்னு சொல்லிட்டு எழுந்து போகிறார், டப்புக்குன்னு தடுக்கி விழுந்துறாரு. எவன்டா அவன் இந்த டைமில் இந்த கட்டையை வச்சவன் அப்படின்னு வழக்கமாக நம்ம திட்டுவோம் பார்த்தீங்களா, அதே போல். அப்புறம் அம்மா போகிறாங்க, வீரம்மா ஓரம் போ, நான் போய் எடுக்கிறேன் பாரு சொல்லிட்டு அவங்க அதை என்ன பண்ணுறாங்க, அது மாதிரி ஏதோ ஒரு பெட்லேயே அதில் ஒன்று இடிச்சுன்னு விழுந்துடுறாங்க. வழக்கம் போல் பசங்களை திட்டுறாங்க, எதனா எடுத்தது ஒழுங்காக வைக்குதுங்களா, இதே மாதிரி தொல்லையாக போச்சு அப்படின்னு. எல்லா வீட்லேயும் ஒரு அறிவாளியை தேவன் வச்சுருப்பார். ஒரு பையன் என்ன பண்ணுறான், டக்குன்னு ஒரு டார்ச் லைட் எடுத்து ஆன் பண்ணுறான், ஒரு ஃப்ளாஷ் லைட்டை ஆன் பண்ண உடனே அந்த வீடில் பார்த்திங்கன்னா அந்த தடங்கல்கள், அந்த தடைக்கற்கள் எங்கே தடுக்கி விழுந்தாங்களோ இல்லை எங்கே பெட்ஸில் அவங்க வழுக்கி விழுந்தாங்க எந்த இடமும் அப்படியே தான் இருக்குது. ஆனால் அந்த டார்ச் லைட் என்ன காமினா ஒரு வழியை காண்பிக்குது. என்னென்னா அந்த தடைகளை தவிர்த்து எவ்வாறு நாம் சரியாக விழாமல் நாம் நடக்க முடியும் என்ற ஒரு வழியை என்ன பண்ணுது அந்த ஃப்ளாஷ் லைட் காமிக்குது. அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவனுடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளையோ
அல்லது நாம் எதிர்நோக்கி இருக்கிற பிரச்சனைகளையோ முழுமையாக எடுத்து போடுமா அப்படி என்று கேட்டோம் என்றால் பல வேளைகளில் என்னது பதில் இல்லை என்று பார்க்கணும். ஏன்னா பிரச்சனைகளோ அல்லது அந்த இது மாதிரியான சூழ்நிலைகள் இல்லாத ஒரு குடும்பத்தை நாம் பார்க்க முடியாது. ஆனால் தேவனுடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் பொழுது, அவருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமாகவும் பாதைக்கு வெளிச்சமாகவும் காணப்படும் பொழுது, நாம் அந்த தடைகளை தவிர்த்து அத்தகைய கண்ணிகளில் நாம் சிக்காமல் நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு நேராக ஏறெடுக்க முடியும் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைய நாட்களிலும் கூட பல வேளைகளில் இந்த நவீனமான இந்த உலகத்தில் பார்க்கும்பொழுது பிள்ளைகளுக்குரிய அந்த கல்வி முறையில் பல்வேறு விதமான மாறுதல்கள் காணப்படுது. இப்போ மாடர்ன் ஃபிலாசபர்ஸ்னால் தத்துவ ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கும்பொழுது, இந்த உலகத்தில் இப்போ நம்ம சொல்கிறோம் வேத வசனம் தான் உண்மை, அதன் பிரகாரம் நடக்கணும். ஆனால் பல வேளையில் இன்று உலகம் எப்படி சொல்லுதுன்னா, ஒரு உண்மை என்பது அது பர்டிகுலராக எதுவுமே நிரந்தரமான ஒரு உண்மை கிடையாது. அதாவது எதுனா சுச்சுவேஷன் பேஸ்டு, அந்தந்த நேரத்துக்கு எந்த காரியங்கள் சரியாக படுதோ அதுதான் உண்மையை தவிர, பல வேளைகளில் நீ உண்மையே சொன்னாலும் அந்த சுச்சுவேஷனுக்கு சூட் ஆகலைன்னா அது உண்மையாக இல்லை அப்படின்ற ஒரு கருத்துக்கு போகிறோம். அதுக்கு பேர் தான் சுச்சுவேஷனல் எத்திக்ஸ்னு சொல்கிறாங்க. அந்த சுச்சுவேஷனல் எத்திக்ஸ்னால் என்னென்னா, அந்த சமயத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி தருவோம், பொய் சொல்லக்கூடாது, அல்லது கொலை பண்ணக்கூடாது, அல்லது திருடக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லித்தருவோம். நமக்கும் நம்ம பெற்றோர்கள் சொல்லி தந்திருப்பாங்க, நாமும் சொல்லித்தருவோம். ஆனால் இப்போ உலகம் எப்படி டீச் பண்ணுதுன்னா, அவங்களுக்கு வேல்யூ சிஸ்டம் கற்றுக் கொடுக்குற அந்த எஜுகேஷன் சிஸ்டம் இப்போ அவங்களுக்கு சினாரியோ பேஸ்டு ஒரு சில காரியங்களை அவங்களுக்கு கற்றுத்தரும்பொழுது, ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோன்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு ஒரு சினாரியோ கொடுப்பாங்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு. என்னென்னு பார்த்தோம்னா, ஒரு கப்பலில் போகிறோம், கப்பல் சடனாக உடஞ்சி விழுந்துடுது, அதாவது மூழ்க போகுது, எல்லோரும் தப்பிச்சிடுறாங்க, ஒரு 4 பேர் தான் இருக்காங்கன்னு வச்சிங்களேன். அப்போ ஒரு லைஃப் போட் வருது, அவங்கள காப்பாற்றுறதுக்காக ஒரு போட்டு வருது. வரும்பொழுது அந்த போட்டில் 3 பேர் தான் போக முடியும், ஆனால் 4 பேர் இருக்காங்க. ஒன்று அம்மாவும் மகனும் சின்ன பையனும், இன்னொன்று ஒரு வாலிப மகள், இன்னொன்று பார்க்கும்பொழுது ஒரு வயசானவர், அவருக்கு வேறு கேன்சர் இருக்குது. இந்த சுச்சுவேஷனில் 3 பேர் தான் போக முடியும். அப்போ யாரை கடலில் பிடிச்சி தள்ளுவ அப்படின்னு அந்த குழந்தைய கேட்டால் அது என்ன சொல்லும்? வேல்யூ இந்த உலகத்தின் பிரகாரமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆன்சர் தான். இதை மாற்றி சொன்னால் அது ஸ்கூலில் ஃபெயில். என்ன பண்ணோம்? வயசானவர், அவர் தான் ஆண்டு அனுபவிச்சிட்டாரு, அதில் வேறு கேன்சர் இன்னும் போகிறாரு, எப்போ போனால் என்ன, சரி தள்ளி விடுவோம் அப்படின்ற கருத்து நிலவுமே தவிர. ஆனால் வேதம் நமக்கு என்ன கூறுதுன்னா, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சம் என்று பார்க்கும்பொழுது, தேவனுடைய வசனம் எது உண்மை அல்லது எது பொய் அல்லது எது நீதி எது நேர்மை என்று கூறுகிறதோ அதைத்தான் நாம் கடைபிடிக்கணுமே தவிர, இந்த உலகம் கூறுகிற அந்த சமுதாய சூழ்நிலைக்கு ஏற்ப நம்முடைய உண்மையை என்ன பண்ணக்கூடாது, மாற்றக்கூடாது என்று நம்ம பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளிலும் கூட உடைய வசனம் என் கால்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சம் என்று பார்க்கும் பொழுது 3 காரியங்களை நம்ம குறிப்பாக நம்ம பார்க்குறோம். ஒரு பாதை போகிறோம், நம்முடைய வாழ்க்கையை ஒரு பிரயாணமாக தான் பார்க்குறோம். பிறந்தது முதல் இருக்கிற வரை என்னது, நம்முடைய வாழ்க்கை ஒரு பிரயாணம். தேவனை நோக்கி நம்ம ஓடுறோம், உலகத்தில் பல காரியங்கள் செய்கிறோம், பல்வேறு இடங்களுக்கு போகிறோம், பல நபர்களை சந்திக்கிறோம். ஆக அப்படி பார்க்கும்பொழுது 3 முக்கியமான காரியங்களை நாம் நம்முடைய கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஒருவன் ஒரு பாதையில் சரியாக நடக்க வேண்டுமே என்றால் அவனுக்கு என்ன பண்ண, ஒரு சரியான திசை அவனுக்கு தெரியும். எந்த திசையை நோக்கி நான் போகணும், வி ஷுட் ஹேவ் எ கரெக்ட் டைரக்ஷன், ப்ராப்பர் டைரக்ஷன், எந்த திசையில் நான் போகணும். இன்னொன்று பார்க்கும்பொழுது அந்த திசையில் நான் பிரயாணிக்கும் பொழுது ஒரு பாதுகாப்பான பிரயாணமாக அது காணப்பட வேண்டும். அப்படியே நான் ஒரு பிரயாணத்தில் போகிறேன், கரெக்டாக தான் போகிற மாதிரி இருக்குது, சடனாக பார்த்தா நான் டிவைட் ஆகி வேறு பாதையில் போயிடுறேன், தவறான பாதையில் போயிடுறேன். அப்போ திரும்பவும் அந்த தேவன் கொடுத்த அந்த பாதைக்கு திரும்பி வருவதற்கு ஒரு கரெக்டிவான, அதாவது நம்மளை திருத்துகின்ற ஒரு கருவியாக இந்த வசனம் காணப்படும். ஆகிய 3 காரியங்களை நம்ம பார்க்குறோம். இந்த வசனமானது நமக்கு சரியான திசையை காட்டுகிறதாக, இரண்டாவதாக இந்த வசனமானது நமக்கு சரியான என்ன பார்க்குறோம், திசையில் போகிறோம். இரண்டாவது பார்க்கும்போது பாதுகாப்பை கொடுக்கிறதாக. மூன்றாவதாக பார்க்கும்பொழுது அப்படியே நம்ம தவறி திசை மாறி சென்று விட்டாலும் மீண்டுமாக நம்மை தேவனுடைய பாதைக்கு அழைத்து வருகிறதாக என்ன பண்ணுது, இந்த வசனம் காணப்படுகிறது என்பதை நம்ம பார்க்க முடியும். ஆகவே உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சம் என்று பார்க்கும் பொழுது நாம் தேவனுடைய பாதையில் தான் சரியாக நடந்து கொண்டிருக்கிறோமா? தேவனுக்குள்ளாக ரட்சிக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் நம்மை நாமே கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி,
தேவனுடைய பாதையில் தான் நடக்கிறோமே என்றால், தேவனுடைய வார்த்தையின் பிரகாரமாக, அவருடைய வசனத்தின் பிரகாரமாக நாம் நடக்கிறோமா என்ற ஒரு கேள்வியை நம்ம கேட்டு பார்க்க வேண்டும். குறிப்பாக பார்க்கும்பொழுது, நம்ம எப்பொழுதெல்லாம் தேவனுடைய பாதையில் நடக்கிறோம், ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாமல் போகும்பொழுது அது என்ன பண்ணுதுன்னா, நாம் என்ன பண்ணுறோம், அப்போ தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய பாதையிலிருந்து நாம் விலகி செல்கிறோம் என்று அர்த்தம். நான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை, ஆனால் தேவன் கொடுத்த பாதையில், அவருடைய தீபத்தில், அவருடைய வெளிச்சத்தில் நான் நடக்கிறேன் என்று நாம் சொல்வோமே என்றால், அது என்னது, ஒரு சரியான கருத்து அல்ல என்பதை நாம் பார்க்கிறோம். இதாவது நம்ம வேதத்தில் பல இடங்களில் நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமத்தில் நம்ம பார்க்கும்பொழுது, ஆதாம் ஏவாளுக்கு தேவன் ஒரு கட்டளையை கொடுத்தார். என்ன கட்டளை என்று எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் கூட சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்து, பின்பு ஏவாள் மூலமாக ஆதாம் வஞ்சிக்கப்பட்டு அவர்கள் அந்த கனியை உண்ட பொழுது, அவர்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காமல் ஒரு சந்தேக பார்வையோடு பார்க்கும்பொழுது என்ன பண்ணுறாங்க, அவங்க தேவனுடைய பாதையை விட்டு விலகி சென்று தேவன் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை இழக்கிறதை நம்ம பார்க்கிறோம். லோத்துடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். லோத்துடைய மனைவியை பார்க்கிறோம். தேவன் சரியாக சொல்கிறார், நீ பின்னோக்கி பார்க்காம முன்னோக்கி பார்த்து போ, சோதம் குமரை விட்டு ஓடிப்போன்னு சொல்கிறாரு. இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு உலக ஆசையின் காரணமாக அவங்க திரும்பி பார்க்கும்பொழுது அவங்க உப்பு தூணாக மாறினதை நம்ம பார்க்கிறோம். நாமும் கூட பல வேளையில் தேவனை நோக்கி, தேவனுடைய வார்த்தையை நோக்கி, தேவனுடைய வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஏந்தினவர்களாக நடக்கிறோம் என்று நாம் பல வேளை நினைத்தாலும் கூட, நம்முடைய உலக ஆசாபாசங்களும் நம்முடைய சுய இச்சைகளும் மற்ற காரியங்களும் என்ன பண்ணுது, நம்மை பின்னோக்கி இழுத்து தேவனை நோக்கி தேவன் கொடுத்த அந்த வெளிச்சத்தில் நடக்காதபடி நாம் பல வேளைகளில் இழுக்கப்படுகிறோம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். எப்படி நம்ம வேதத்தில் பார்த்தோன்னா பல எக்ஸாம்பிள் கொடுத்துனே போகலாம். நிறைய பேர் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்பொழுது, மோசே அவர்களை எகிப்திலிருந்து விடுவித்து தேவனுடைய வார்த்தையின் மூலமாக அவர்களை நடத்தி கொண்டு செல்லும் பொழுது, தேவன் அவர்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் கொடுத்தார். அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார், செங்கலை கடக்க பண்ணார், மன்னாவை கொடுத்தார், காடையை கொடுத்தார். எல்லா காரியங்களும் கொடுத்த வேளையிலும் கூட அந்த மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, தேவனுடைய பாதையில் நடவாமல் மீண்டுமாக அவர்கள் என்ன பண்ணாங்க, எகிப்தை திரும்பி பார்த்ததாக நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆக நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான ஆசீர்வாதங்களை, பல காரியங்களை நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கக்கூடும். ஆனால் நாம் என்ன பண்ணுகிறோம் என்று பார்க்கும்பொழுது, அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் ஒரு ஓரமாக வைத்துவிட்டு, எது நமக்கு கிடைக்கலையோ இல்லை எதை நாம் எதிர்நோக்கி பார்த்திருக்கிறோமோ அந்த காரியத்தை நோக்கினவர்களாய் நாம் தேவனுடைய பாதையில் நடவாமல் பல வேளையில் நாம் என்ன பண்ணுறோம், தேவனுடைய பாதையை விட்டு விலகி ஷார்ட்கட்ஸ் எடுத்து நம்ம போகிறோம் பல வேளையில். அப்படி செல்லும்பொழுது இந்த வசனம் நமக்கு அப்ளை ஆகுமா? உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று நம்ம சொல்கிற நாம், தேவனுடைய வசனத்திற்கு விரோதமாக அல்லது தேவன் எதை நமக்கு செய்ய நம்மை அனுமதிக்கிறாரோ அதற்கு எதிராக நாம் செய்யும் பொழுது நாம் இதை விட்டு விலகுவர்களாக நாம் காணப்படுகிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே முதலாவதாக நாம் பார்க்கும்பொழுது தேவனுடைய வார்த்தை, நான் சொன்ன 3 காரியங்களையும் நாம் பார்ப்போம். தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் சரியாக பயணிப்பதற்கு, சரியான திசையை காட்டுவதற்கு ஏதுவான ஒரு காரியமாக காணப்படுகிறது. The word gives direction என்று பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தை நமக்கு திசையை காட்டுகிறது, சரியான டைரக்ஷனை காட்டுகிறது. இந்த வசனத்தில் 2 பகுதி காணப்படுது. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமும். இன்னைக்கு பாட்டு கூட பாடணும், பாவை இருள் என்னை சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். இங்கே 2 காரியங்கள். வசனம் என்னுடைய கால்களுக்கு தீபம் என்று பார்க்கும்பொழுது, அந்த தீபம் அதான் அந்த இமேஜில் நம்ம பார்க்கணும். அங்கே சைடில் ஒரு லைட், ஒரு குட்டி லைட் இருக்குது. அந்த குட்டி லைட்டில் எவ்வளோ தூரம் தான் பார்க்கணும்னா, அந்த நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு சின்ன சரௌண்டிங், நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த வீட்டில் ஒரு கதை மாதிரி, அந்த லைட்டில் அந்த பர்டிகுலர் வெளிச்சத்தை மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும். அந்த இடத்துல மட்டும் என்ன நடக்குது. ஆக தேவனுடைய வார்த்தை நமக்கு நம்முடைய இம்மிடியேட் தேவை, நம்ம அடுத்த நிலைக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை காண்பிக்கிற ஒரு கருவியாக, ஒரு வார்த்தையாக அது காணப்படுகிறது. அதே வேளையில் என்னுடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று பார்க்கும்பொழுது, அந்த இம்மிடியேட் தேவைகள் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக நாம் நடக்க வேண்டிய முழு பிரயாணத்திற்கும் தேவன் என்ன பண்ணுறாரு, அந்த தீபமாக இருந்து முழுமையான வெளிச்சமாக காணப்படுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். இங்கே என்ன ஒரு கேள்வினா, நம்ம பல வேளையில் நம்ம என்ன கேட்குறோன்னா,
தேவன் என்னுடைய பாதைக்கு வெளிச்சமாக அப்போ என்னுடைய வாழ்க்கையில் என்ன வைத்திருக்கிறார். நான் இப்போ 20 வயசில் இருக்கேன்னா 40 வயசில் நான் என்னவா இருப்பேன், அப்படி ஒரு ரோட் மேப் கேட்குறோம் நம்ம பல வேளையில். இல்லை நான் என்றைக்கு இந்த ஸ்டேட்டஸில் இருக்கேன், இன்னும் 10 வருஷம் கழிச்சு நான் எப்படி இருப்பேன், ஒரு நிலை இல்லாத ஒரு இதுவாக இருக்கேன், இல்லை ஒரு ஆசிலேஷனில் இருக்குமே, இல்லை எனக்கு என்ன நடக்கும்னு தெரியலே என்ற ஒரு விதமான கேள்வி தான் நம்ம எல்லோருக்கும் காணப்படுது. ஆனால் இங்கே என்ன வசனம் கூறுகிறதுனா, தேவனுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது, தேவன் நம்முடைய தேவைகளை, நமக்கு அடுத்தடுத்து என்ன தேவையோ அதை சந்திக்கிற தேவனாக காணப்படுகிறார். அதே வேளையில் நமக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களை நாம் நிறைவேற்றும் பொழுது நம்முடைய எதிர்காலத்தை தேவன் என்ன பண்ணுறாரு, பொறுப்பெடுத்துக்கொள்ள நம்மை வழிநடத்த தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆகவே இந்த வசனம் பார்க்கும்போது நம்ம தீபம் என்று பாதைக்கு வெளிச்சம் என்று பார்க்கும்போது 2 காரியங்கள் அதில் இருக்குது. ஒன்று நம்முடைய நெக்ஸ்ட் ஸ்டெப், ஒரு ஸ்டெப்பாக தான் போகிறோம் பிரயாணத்தில். ஸோ அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வைக்கிறதுக்கு அந்த தீபம் உதவுது. அதே வேளையில் லாங்கர் ஜேர்னி, ஒரு பிரயாணம், வாழ்க்கைன்றது ஒரு பிரயாணம் சொன்னோம் பார்த்தீங்களா, அப்போது அது அந்த பாதைக்கு முழுவதுமாகவும் என்ன பண்ணுறார், தேவன் வெளிச்சமாக காணப்படுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் பல இடங்களில் தேவன் கொடுக்குற டைரக்ஷனை விட்டுட்டு தேவன் சொல்லாத டைரக்ஷனில் போன பல பேரை நம்ம பார்க்குறோம் வேதத்தில். இப்போ ஃப்ரைடே பைபிள் ஸ்டடி போனால் இப்போ போதவர் யோனா தீர்க்கதரிசி பற்றி நாங்கள் பேசினோம். ஆக யோனாவுக்கு கொடுக்கப்பட்ட காரியம் எல்லோருக்கும் தெரிந்தது. நீ என்ன பண்ண, நினிவேக்கு போய் அவர்களுக்கு விரோதமாய் பிரசங்கம் பண்ணணும். யோனா என்ன பண்ணுறாருன்னா நேராக கப்பலேறி போட்டை ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகிறார், தர்ஷீஷுக்கு போகிறார். ஆக இங்கே என்ன பார்க்கணும்னு பார்க்கும்பொழுது அப்புறம் நமக்கு யோனாவுடைய வாழ்க்கையில் நடந்த கதைகள் நமக்கு தெரியும். என்ன நடந்தது, அவருக்கு என்ன ஆனது, பிறகு எவ்வாறு அவர் தேவனுக்குள்ளாக திரும்பி வந்தார் என்று நம்ம பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் நமக்கான ஒரு திசையை அப்படியே டைரெக்டாக அப்படியே வெளிச்சம் போட்டு, நீ இன்றைக்கி இங்கே இருப்ப, அடுத்த வருஷம் அங்கே இருப்ப, இன்னும் 10 வருஷம் கழிச்சு நீ இப்படி இருப்ப அப்படின்னு சொல்லுவாரான்னு பார்க்கும்பொழுது பல வேளைகளில் இல்லை, சில பேருக்கு இருந்திருக்கலாம். ஆனால் நமக்கு நம்முடைய தேவைகளை, நமக்கு அடுத்த நாள் என்ன நடக்கப் போகிறது, இல்லை அடுத்த மாதத்தில் நமக்கு நடக்கப் போகிற காரியங்களை தேவன் நமக்கு சந்திக்கிறவராக காணப்படுகிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை திசையை காட்டுகிறதாக காணப்பட வேண்டும். நாம் செல்லுகிற பாதையில், நாம் செல்கிற டைரக்ஷனில் எதை மையமாக கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை நகர்த்த வேண்டுமே என்றால் அது தேவனுடைய வசனத்தை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எழுத்தவர்கள் எனக்காக வாசியுங்கள். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் எனக்காக வாசியுங்கள். சாயாமல் முழு இருதயத்தோடும் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். நம்ம ஒரு பிரயாணம் செல்லும் பொழுது நம்முடைய வழிகளிலெல்லாம் என்ன பண்ணுமா, தேவனை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார் என்று பார்க்கிறோம். நாம் வழியில் போகும்போது என்ன நினைக்கிறோம், பல வேளை நம்ம வசனம் நினைக்கிறதில்ல, பாட்டு கேட்போம், மற்ற காரியங்கள் பண்ணுவோம். ஆனால் இங்கே என்ன பார்க்குதுன்னு பார்க்கும்பொழுது உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். சங்கீதம் 37:23 பார்க்கும்பொழுது இவ்வாறாக வாசிக்கிறோம். நான் வாசிக்கிறேன். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். ஆக நாம் நடக்கிற வழியின் மேல் தேவன் என்ன பண்ணுறாரு, பிரியமாயிருக்கிறார். நம்முடைய வழியில் நம்மோடு கூட காணப்படுகிற ஒரு தேவனாக அவர் காணப்படுகிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்னென்னா, அவருடைய வசனத்தின் பிரகாரமாய் அவர் கொடுக்கிற அந்த தீபத்தை நாம் வைத்துக்கொண்டு நம்முடைய அடுத்த படிகளை நகர்த்துவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். எடுத்தவர் எனக்காக வாசியுங்கள். ஏசாயா 30:21 வாசிங்க. ஏசாயா 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க எனக்காக. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். இங்கே ரொம்ப தெளிவாக இருக்குது. என்ன பண்ணுது, நம்ம தேவனுக்குள்ளாக இருக்கும் பொழுது நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், எந்த டைரெக்ஷனில் போகணுன்னு தெரியலையா, ரைட்டா லெஃப்டா, மேலேயா கீழையா, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது, எங்கே போகணும் அப்படின்னு தெரியாத பொழுது என்ன பண்ணுது, வேதம் சொல்லுது, வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் ஒரு சத்தத்தை என்ன பண்ணுமா, நமக்கு கேட்கும். அது எப்போ கேட்கணும், நாம் தேவனுக்குள்ளாக தேவனுடைய வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறவர்களாக அவருடைய வார்த்தையில் நாம் தொடர்ந்து நிலைத்திருக்கும் பொழுது, அதுதான் இந்த மாத்திரம் இது, தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருத்தல். அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கும் பொழுது என்ன பண்ணோம்,
வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்கிற ஒரு சத்தம் என்ன பண்ணுமா, நமக்கு கேட்கும் என்று வேதம் கூறுகிறது. ஆகவே முதலாவது கருத்து, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம் நமக்கு சரியான பாதையில் எந்த திசையில் நடக்க வேண்டும் என்று நமக்கு ஒரு படிப்பினை கொடுக்கிறதாக காணப்படுகிறது. நம்ம யூஸ்வலாக சிங்கப்பூரில் எல்லோரும் கார் ட்ரைவ் பண்ணுவோம். இப்போ காரில் போகும்போது பார்க்குறோம், காரில் இருக்க ஹெட்லைட்ஸ் பார்க்கும்போது, நைட்டில் ட்ரைவ் பண்ணும்போது அந்த காரில் இருக்க ஹெட்லைட் எவ்வளோ தூரம் தான் ஒரு வெளிச்சம் கொடுக்குன்னு பார்க்கும்பொழுது ஒரு 50 மீட்டர் 100 மீட்டர் கொடுக்கும். ஹை பீம் போட்டோம்னா கொஞ்சம் ஹையாக கொடுக்கும். ரோடு ஃபுல்லாக கொடுத்துருமா? இப்போ மார்ஸ்லிங்லேருந்து சாங்கி போகிறோன்னா ஃபுல் ரோட்டுக்கும் லைட்டு போடுமானா போடாது. அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவனுடைய வசனம் நமக்கு என்ன தேவையோ அதை நமக்கு படிப்பிக்கிறதுக்கு சரியாக காணப்படுகிறது. நம்ம எந்த டைரெக்ஷனில் போகணுன்றது அது நமக்கு என்ன பண்ணுது, படிப்பினை கொடுக்கிறது. ஆனால் அதே வேளை அந்த டைரெக்ஷனில் எவ்வளோ தூரம் எங்கே போனோம் தேவன் சொல்லுவார் படிப்படியாக. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த முதலாவது கருத்து, தேவனுடைய வார்த்தை நமக்கு சரியான திசையை கொடுக்கிறதாக. அவருடைய வார்த்தையில் நாம் நிலைத்திருக்கும் பொழுது நாம் எந்த விதமான குழப்பத்தில் இருந்தாலும் கூட இதிலே நடவுங்கள், வழி இதுவே என்ற ஒரு சத்தம் என்ன பண்ணுமா, நமக்கு கேட்கும். ஆகவே நாம் ஏதாவது எந்த விதமான குழப்பமாகவோ இல்லது எந்த கலக்கத்தில் இருந்தால் தேவனுக்குள்ளாக நாம் நம்மை அர்ப்பணித்து நம்மை சமர்ப்பித்து அவருடைய வசனத்தின் மூலமாக நாம் கேட்கும் பொழுது என்ன பண்ணுறார், தேவன் நமக்கு சரியான திசையை காண்பிக்கிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை நமக்கு என்ன பண்ணுதான், பாதுகாப்பை கொடுக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். முதலாவது டைரக்ஷன் பார்த்தோம், இரண்டாவது பாதுகாப்பு. நம்ம வழியில் போகிறோம், நல்லா தான் போயின்னு இருக்கோம், பிரயாணம். வழியில் பல்வேறு விதமான காரியங்கள் நடைபெறும். நம்முடைய வாழ்க்கையே ஒரு பிரயாணம் தான். ஸோ பல்வேறு விதமான சூழல்கள் நமக்கு ஏற்படலாம். நமக்கு தெரியாது என்னென்ன சூழலை நாம் எதிர்கொள்ளவிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை எதிர்காலத்தில் எப்படி போக போகுது நமக்கு இப்போ தெரியுமானா தெரியாது. எல்லாருமே நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்பு தேவனுடைய மேல் வைத்த விசுவாசத்தினால் நம்ம நகர்த்தி கொண்டு இருக்கிறோம். அப்படி நாம் நடந்து போகும்பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நடந்து செல்கிற பாதையில் என்ன பண்ணுறார், அவர் பாதுகாப்பை தர வல்லவராய் காணப்படுகிறார். நீதிமொழிகள் 6:23 வாசிங்க எனக்கு. நீதிமொழிகள் 6:23 கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்சையே ஜீவ வழி என்று நம்ம பார்க்கிறோம். ஆகவே தேவன் பல வேளைகளில் நமக்கு பாதுகாப்பை தருகிறார், அதே வேளையில் நம்மை கண்டித்து திருத்துபவராகவும் காணப்படுகிறார். நம்ம என்ன பார்க்குறோன்னா, தேவனுடைய பாதையில் நடக்கும் பொழுது, தேவன் கொடுத்த வாக்குத்தத்தின் பிரகாரமாக நம்முடைய வாழ்க்கையை ஓட்டும் பொழுது, தேவன் மற்ற எல்லா சூழ்நிலைகளும் அவர் நமக்கு விலக்கி காக்க நமக்கு வல்லவராய் காணப்படுகிறார். அதான் நம்ம சங்கீதத்தில் பார்க்கணும். சங்கீதம் 19:7-8 வாசிங்க எனக்காக. சங்கீதம் 19:7-8. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. இங்கே கர்த்தருடைய கற்பனை என்று பார்க்கும்போது கர்த்தருடைய வசனம், தேவனுடைய வசனம் நமக்கு எப்படி காணப்படுதுன்னா, அது தூய்மையும், இட்ஸ் பியூர், கண்களை தெளிவிக்கிறதுமா இருக்குது. பல வேளை நம்ம கண்கள் தெளிவில்லாமல் போகும்போது தான் என்ன பண்ணுறோம், பாதையில் சரியாக போக முடியாத ஒரு சூழலில் நாம் காணப்படுகிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தை கூறுது, கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமா இருக்கிறது. ஆகவே தேவனுடைய வசனத்தின் பிரகாரமாய் நாம் நடக்கும்பொழுது தேவன் நம்மை பல இக்கட்டுகளிலிருந்து, நம்மை பாவத்தின் பிடியிலிருந்து விடுவிக்க வல்லவராய் காணப்படுகிறார். வேதத்தில் நம்ம பல உதாரணங்களை பார்க்க முடியும். யோசேப்புடைய வாழ்க்கை நம்ம எல்லோருக்கும் தெரிந்தது தான். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பல காரியங்களை அவர்களுடைய சகோதரர்களால் துரத்தப்பட்டு பின்பு அங்கு சென்று பார்வோன் இடத்தில் இருக்கும்பொழுது, அந்த போத்திபாருடைய அந்த மனைவியால் வஞ்சிக்கப்பட்டு இருக்கும்பொழுது, அவர் எந்த சூழலில் காணப்பட்டாலும் என்ன பண்ணார், தேவனுக்குள்ளாக அவர் இருந்ததால் தேவன் அவரை என்ன பண்ணார், பாதுகாத்தார். அது யோசேப்பே தன்னை பாதுகாத்தார் அப்படி கிடையாது. தேவனுடைய கிருபை இருந்து தேவனுடைய வார்த்தை அவருக்குள்ளாக காணப்பட்டதால் யோசேப்பு என்ன பண்ணார், அதிலிருந்து அவர் என்ன பண்ணார், விலகி சென்று தன்னை பாதுகாத்து கொண்டார் என்று நம்ம பார்க்கிறோம். புதிய ஏற்பாடில் நம்ம பார்த்தோம்னா இயேசுனுடைய சோதனைக்காரன் வந்து போன வாரத்தில் கூட நம்ம கேட்டோம் தேவ செய்தி. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது, இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையேறின பின்னே
சாத்தானால் சோதிக்கப்படுவதற்காக வனாந்தரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அங்கே பார்க்கும்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே அவர் எப்படி தன்னை பாதுகாத்து கொண்டார் என்று பார்க்கும்பொழுது தேவனுடைய வசனத்தை கொண்டு என்று நாம் பார்க்கிறோம். ஆக தேவனுடைய வசனம் சாதாரண மக்களாகி நமக்கு மட்டுமல்ல, அண்ட சராசரத்தையும் படைத்த இயேசுவே என்ன பண்ணார், அந்த வசனத்தை கொண்டு தான் சாத்தானை விரட்டி அடித்தார். ஆக பல வேளையில் நம்ம நினைப்போம், வசனம்லாம் நான் ஸ்டெடியாக இருக்கேன், எது வந்தாலும் நான் என்னுடைய சுயபலத்தால் பார்த்துப்பேன் அப்படின்னு நம்ம நினைப்போமே என்றால் நம்ம இயேசுவை நினைத்து பார்க்க வேண்டும். அவருக்கு இல்லாத பவரா இல்லை அவருக்கு இல்லாத வல்லமையா? ஆனால் ஏன் அவர் தன்னை வசனத்தின் மூலமாக காத்துக்கொள்ள வேண்டும்? இது நமக்கு ஒரு திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது. எந்த சூழல் வந்தாலும் நம்மை பாதுகாக்கிற ஒரு கருவி என்னன்னு பார்த்தோம்னா அது தேவனுடைய வசனம். மத்தேயு 4:4 வசனத்தை மட்டும் எனக்காக வாசிங்க. அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. ஆகவே எழுதியிருந்தால் பத்தாது, எழுதியிருந்தது நமக்கு தெரிந்திருக்கிறதே அப்படி சொல்லணும். நமக்கு முதல்ல தெரியணும், எழுதியிருந்தால் பத்தாது. இயேசுவிற்கு எல்லாம் தெரிந்தால், ஆகவே அவர் சொல்கிற எழுதியிருக்கிறதேன். நாம் நம்முடைய வாழ்க்கையில் இதுக்கு பிரச்சனைகள் வரும்போது அல்லது நம்முடைய வாழ்க்கையில் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை நாம் உணரும் பொழுது நம்மை பாதுகாக்க நம்ம மற்றவர்களிடத்திலோ அல்லது உறவினர்களிடத்திலோ இல்லை யாரொரு இடத்துல நம்ம ஆலோசனை கேட்போமே என்றால் பல வேளையில் அது தவறாக முடிவதற்கு வாய்ப்புகள் அநேகம். ஆனால் இங்கு பார்க்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை இயேசுவை பாதுகாத்தது, தேவனுடைய வார்த்தை யோசேப்பை பாதுகாத்தது. அதே வேளையில் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நம்ம பார்த்தோம்னா நோவாவுடைய வாழ்க்கையில் பார்க்கும்பொழுது தேவனுடைய வார்த்தை நோவாவை மட்டும்தான் பாதுகாத்தது. அந்த நாட்களில் பழைய ஏற்பாடில் நம்ம பார்க்கும்பொழுது, நோவாவுடைய நாட்களில் பார்க்கும்பொழுது அந்த மக்கள் தங்களுடைய பார்வைக்கு எது செவ்வையாய் காணப்பட்டதோ அப்படி செய்தார்கள் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஒவ்வொருவரும் என்ன பண்ணாங்க, தன் பார்வைக்கு எது சரியோ, அதை முதல்ல நான் இன்ட்ரடக்ஷன் கொடுத்தேன் பார்த்தீங்களா. இப்போது இந்த உலகத்தில் உண்மை என்பது கிடையாது, அந்த சுச்சுவேஷனுக்கு எது உண்மையோ அல்லது எது சரியோ அதை தான் நம்ம இப்போ சரி சொல்கிறோம். அதே தான் நோவாவுடைய நாட்களிலும் மக்கள் தங்கள் பார்வைக்கு எது சரியோ அதை அவர்கள் செய்து கொண்டு வந்தார்கள். தேவன் அவர்கள் மேல் கோபப்பட்டு என்ன பண்ணார், உலகத்தை அழித்தார் என்று நம்ம வாசிக்கிறோம். அதில் பார்க்கும்பொழுது நோவா தேவனுடைய வசனத்தை காத்து கொள்ளும் பொழுது தேவன் அவரை பாதுகாத்தார். நோவாவை மட்டுமல்ல, நோவாவுடைய குடும்பத்தையே பாதுகாத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆக இதுதான் நமக்கும் நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது திசையை காட்டுகிற தேவன் பாதுகாப்பையும் கூடவே சேர்த்து கட்டளையிடுகிற தேவனாய் காணப்படுகிறார். 2 தீமோத்தேயு 3:15 வாசிங்க எனக்காக. 2 தீமோத்தேயு 3:15. கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். இங்கே என்ன பார்க்குறோம்னா, நம்முடைய வேத வசனம் இப்போ இயேசு சொல்கிறது எழுதியிருக்கிறதே, அந்த எழுதியிருக்கிறதே சொல்லணும்னா நம்ம என்ன பண்ணோம்னா, நம்முடைய இந்த பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவனாய் காணப்பட வேண்டும். நம்ம எத்தனை பேர் வேதத்தை உண்மையாகவே வாஞ்சாய் வாசிக்கிறோம் என்பதை நாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம அதை கேட்டு பார்க்க வேண்டும். ஆக இங்கு பார்க்கும்பொழுது தேவனுடைய வார்த்தை எவ்வாறு நோவாவை பாதுகாத்ததோ, எவ்வாறு யோசேப்பை பாதுகாத்ததோ, எவ்வாறு இயேசு சாத்தானை வார்த்தையின் மூலமாக விரட்டி அடித்தாரோ, அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அந்த வசனம் கிரியை செய்ய சக்தி வாய்ந்ததாய் காணப்படுகிறது என்பதை நாம் முதலாவதாக நம்ம விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசித்தோம் என்றால் தான் நாம் அதை நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ண முடியும், அதை பயன்படுத்த முடியும் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே பல வேளைகளில் நம்ம பார்க்குறோம். இப்போ வீட்டில் குடும்பம் இருக்குது, பேரண்ட்ஸ் இருக்கோம், பிள்ளைகளை நம்ம கண்டிக்கிறோன்னா அவங்க திருந்தி நல்முறையில் இருப்பதற்காக தான் நம்ம பேரண்ட்ஸ் கண்டிக்கிறாங்க. இப்போ சின்ன குழந்தைக்கு தெரியாது, தீயில் கை வைக்காத அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் சொல்கிறோம், தீயில் வச்சா அதை ப்ராப்ளம் ஆகும். அதே தான் நம்முடைய வேத வசனமும் பல வேளைகளில் இந்த வேத வசனத்தை படிக்கும்பொழுது என்ன ஆகுனா நமக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக, ஏன்னா நம்மளுடைய எல்லா விதத்தையும் காமிக்குது பார்த்தீங்களா அது. ஆகவே நமக்கு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் குறையும். நம்ம ரொம்ப உள்ளே போய் படித்தோம்னா இது நமக்கு செட் ஆகுது, சரி ஓரமாக வச்சிடலாம். பல பேர் நம்ம சொல்லுவதை கேட்டிருப்போம், எங்கே நான் இப்போ தான் தேவனுக்குள்ளே வரேன், ஆனால் பிரச்சனை மேலே பிரச்சனை வருது, ஒரே பிரச்சனையாக இருக்குது.
அது அப்படி கிடையாது. இதுக்கு முன்னாடி நாம் தேவனுக்குள்ளாக இல்லாமல் இருந்திருப்போம். இப்போ தேவனுக்குள்ளாக வரும்பொழுது பல காரியங்களை நாம் செய்ய முடியாமல், சமுதாயத்திற்கு ஏற்றபடி நாம் ஓட முடியாமல் இருப்பது தான் அது காரணம். அதனால தான் நம்ம என்ன நினைக்கிறோம், பல பிரச்சனைகள் வருது. ஆனால் பிரச்சனைகள் வரல, ஏற்கனவே இருந்திருக்கு. நாம் அதுக்குள்ளாக இருந்திருக்கோம். இப்போ நம்ம அந்த பிரச்சனையை விட்டு வெளியே வந்து கொண்டு இருக்கிறோம் என்பது தான் உண்மை. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமும் என்று பார்க்கும்போது, முதலாவதாக அது நமக்கு நம்முடைய பாதையில் எந்த திசையில் நடக்க வேண்டும் என்ற ஒரு சரியான திசை காட்டியாக காணப்படுகிறது. இரண்டாவதாக நாம் அந்த பாதையில் கடந்து செல்லும்பொழுது நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறதாக காணப்படுகிறது. மூன்றாவதாக நாம் பார்க்கும்பொழுது அந்த வசனம் நமக்கு நம்மை திருத்தி, நம்மை தவறான பாதையில் செல்லும்பொழுது நம்மை திருத்தி தேவனுக்கு முன்பாக மீண்டுமாக கொண்டு வருகிற கருவியாகவும் அதே வசனம் தான் காணப்படுது. நீங்கள் கேட்கலாம், ஆமாம் நான் வசனத்தை படித்து ரொம்ப நாள் ஆகுது. அதெல்லாம் படித்து ரொம்ப நாள் ஆகுது பிரதர், அதெல்லாம் டிவேட் ஆகி ரொம்ப வருஷம் ஆகுது. சும்மா இன்றைக்கி வந்து இதெல்லாம் பேசிட்டு எங்களுக்கு தெரியாதா 105 இப்படி இருக்குன்னு அப்படின்னு மனசில் நினைக்கலாம். ஆக என்ன பார்க்கும்பொழுது நம்ம அப்படியே டிவேட் ஆகி போனாலும் கூட தேவன் அப்படியே நம்ம விட்டு விடுகிற தேவனால மீண்டுமாக அவர் நம்ம என்ன பண்ணுறாரு, அந்த வசனத்தை நமக்கு கொடுத்து அவருடைய பாதைக்கு நம்மை அழைத்து வருகிற தேவனாய் காணப்படுகிறார். எதன் மூலமாக? வசனத்தின் மூலமாக. அதுதான் நம்ம நீதிமொழிகள் 6:23 வாசித்தோம். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்றையே ஜீவ வழி என்று நம்ம பார்க்கிறோம். தாவீதோட வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். தாவீதோட வாழ்க்கை ஒரு பெரிய உதாரணம் எல்லோருக்குமே. தேவனுக்கு ஒரு உகந்த மனுஷனாக தாவீதை கண்டார் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆக அப்படி இருந்தவர் வந்து போருக்கு செல்லணும், போருக்கு போகாமல் அவர் ஒரு பாவத்திற்குள்ளாக விழுவதை நம்ம பார்க்கிறோம். விழுந்த பிறகு வந்து அவர் அப்படியே அமைதியாக தான் இருக்கார். அமைதியாக இருந்துட்டு நம்ம பண்ணும் பார்த்திங்களா, எல்லாத்தையும் பண்ணிட்டு நம்ம அப்படியே நல்ல ஒரு மாதிரியே போகல, அதே மாதிரியே இருக்கார் தாவீது. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாரு, நாத்தான்வேல் வந்து அவருடைய பாவத்தை உணர்த்தும் பொழுது தாவீது என்ன பண்ணுறார் பார்க்கும்பொழுது, அந்த பாவத்தை அவர் அறிக்கையிட்டவராய் மனஸ்தாபப்பட்டு தேவனண்டைக்கு திரும்பி வந்ததை நம்ம பார்க்கிறோம். இதுக்கு பேரலாம் நம்ம புதிய ஏற்பாட்டில் ஒன்று பார்த்தோன்னு வச்சிங்களேன். புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம், யோவான் ஸ்நானன் இருக்கார். யோவான் ஸ்நானன் சென்று அந்த ஏரோதுடைய பாவத்தை உணர்த்துறாரு. என்ன சொல்கிறாரு, நீ வந்து இது மாதிரி செய்வது சரியல்ல அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த ஏரோது மனம் திருந்தி வரானா இல்லை என்ன பண்ணான்னு பார்க்கும்போது அவன் என்ன பண்ணுறான், யோவான் ஸ்நானனுடைய தலையை சிறை சேதம் பைய ஒப்பு கொடுக்குறான்னு நம்ம பார்க்குறோம். ஆக இந்த 2 காரியங்கள் நம்ம பார்க்கும்பொழுது நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். நம்ம தேவனுடைய வார்த்தை, இப்போ எல்லோருமே நம்ம இங்கே இருக்கிற எல்லோருமே தவறு செய்யாதவர்கள் என்று யாரும் கிடையாது. ஆனால் அந்த தவறை நமக்கு யாராவது சுட்டி காட்டால் நமக்கு ரொம்ப ஒரு கோவம். என்னையே பார்த்து நான் எவ்வளோ பெரிய, இப்போ என்ன பிரச்சனைனா அதே தான் இப்போ பார்க்கும்போது தாவீது அப்போ எவ்வளோ பெரிய ஆள், அவர் ஒரு பெரிய ராஜாவாக இருக்கார். தாவீது நினச்சிருந்தால் நாத்தான் வேலை ஒன்றும் இல்லாமல் அந்த ரூம்லேயே கத்தம் பண்ணிவிட்டு அவர் பாட்டில் அப்படியே நடந்துடலாம் ராஜாவாகவே. ஆனால் தாவீது அதை செய்யலை. தாவீது என்ன பண்ணுறாருன்னா உண்மையிலேயே தன்னுடைய காரியங்களை அறிக்கையிட்டவராய் மீண்டுமாக அவர் தேவனுக்குள்ளாக வந்ததை நம்ம பார்க்கிறோம். ஆனால் பல வேளைகளில் வந்து நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அப்படி திரும்பி வருகிறோமா என்றால் அது ஒரு பெரிய கேள்வி. ஆனால் தேவனுடைய வசனம் என்ன கூறுதுன்னா, நம்ம அப்படியே தேவனுக்கு விரோதமாக முற்றிலுமாக தெரிந்தும் நாம் பல பாவங்களை செய்தாலும் கூட தேவனுடைய வசனம் நம்மை மீண்டுமாக அவருக்குள்ளாக கொண்டு வருகிற ஒரு காரியமாக காணப்படுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். அதுதான் நம்ம பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு இப்போ தான் வாசித்தோம், 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்கும், கடைசி வசனம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக. ஆக என்ன பார்க்கணும்னா, இந்த தேவனுடைய வசனங்கள் எல்லாமே நமக்கு எதற்கு கொடுக்கிறதுனா, நாம் தேறினவர்களாக காணப்பட, எந்த நற்கிரையும் செய்ய தகுதியுள்ளவர்களாக. அப்படின்னா இங்கே ஒரு பாயிண்ட் என்னென்னா, நற்கிரியை செய்கிறதுக்கே முதல்ல ஒரு தகுதி வேணும்னு. நம்ம பாட்டில் வேதத்தின் பிரகாரம் இல்லாமல் பல காரியங்களை செய்தோம்னா அதெல்லாம் நற்கிரியான்னு பார்க்கும்பொழுது அதில் ஒரு பெரிய கேள்வி இருக்கீங்க. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவன் வேத வசனத்தில் வளர்க்கப்பட வேண்டும் என்பது அவன் கருத்து. ஆக நாம் வேத வசனத்தை விட்டு அல்லது சபையை விட்டு அல்லது தேவனுடைய காரியங்களை விட்டு மற்ற எல்லா நற்கிரியும் நான் உலகத்தின் பிரகாரமாக செய்தாலும் கூட அது தேவனுடைய பார்வையில் அது நற்கிரியையா என்பதே ஒரு பெரிய கேள்விக்குறி.
ஆகவே நம்ம இன்றை பார்க்கும்பொழுது 3 காரியங்கள் நம்ம பார்த்தோம். முதலாவதாக தேவனுடைய வசனம் நமக்கு சரியான திசையை காட்டுகிறது. இரண்டாவதாக தேவனுடைய வசனம் அந்த பாதை நடக்கும்பொழுது நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறது. மூன்றாவதாக நான் சரியாகவே நடக்கலை என்னுடைய பாதையில், நான் ஆல்ரெடி ஃபெயிலு, ஆல்ரெடி டிவைட் ஆகி ரொம்ப தூரம் போயிட்டேன், இதுக்கப்புறம் வர முடியாதுனாலும் கூட அப்படி ஒரு பாயிண்ட்டே கிடையாது. தேவனுக்கு முன்னாடி எல்லோருக்கும் வாய்ப்பு இருக்குது. மீண்டுமாக நாம் என்ன பண்ண முடியும்? தேவனுடைய வார்த்தையை கொண்டு மீண்டுமாக அவருக்குள்ளாக திரும்பி வர முடியும் என்பதை நாம் பார்க்கிறோம். பல வேளைகளில் நாம் இந்த உலக பிரகாரமான காரியங்களில் நம்ம மூழ்கடிக்கப்பட்டு நம்ம எது உண்மையான சந்தோஷம் அல்லது எது உண்மையான மகிழ்ச்சி என்பதை நம்ம விட்டு வாழ்ந்து வருகிறோம். பல வேளை நம்ம பார்க்கும்பொழுது நம்ம சபையில் தான் இருப்போம், சபை மக்களாக இருப்போம். ஆனால் நம்முடைய மகிழ்ச்சி வேதத்திற்குள்ளாகவா அல்லது உலக பிரகாரமான காரியங்களுக்குள்ளாகவா? இல்லை நான் இப்போது பெரிய வீடு வச்சுருக்கேன், இல்லை என்னுடைய ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி நல்லா ஸ்டேபிளாக இருக்குது, எதிர்காலம் ஒரு 10 வருஷத்துக்கு என்னை யாரும் அடிச்சிக்கவே முடியாது தெரியுமா? அப்படி காரியங்களை வைத்து நம்ம பார்க்கிறோமா? அப்படி இருந்தாலும் கூட எல்லா விதமான செல்வமோ அல்லது ஆஸ்திகளோ அந்தஸ்துகளோ கொடுத்தது தேவனாகவே தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டுமே தவிர நாம் என்னுடைய பெருமை, நான் எவ்வளோ பெரிய வீடு வச்சுருக்கேன் தெரியுமா, இல்லை நான் இப்போ எப்படி இருக்கேன் தெரியுமா, அப்படி தன்னுடைய சுயத்தை நம்ம காண்பிக்கும் பொழுது நாம் என்ன பண்ணுறோம்? தேவனுடைய வசனத்தை விட்டு விலகி தேவன் கொடுத்த பாதையில் நடவாமல் நாம் நம்முடைய சுயமான பாதையில் நாம் செல்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். ஆகவே நாம் எல்லோரும் சேர்ந்து நம்மை கேட்க வேண்டிய ஒரு கேள்விகள். மூன்றாவது நாம் பார்த்தோம். மூன்றாவது கருத்து என்னென்னா, நாம் அப்படியே வழி விலகி போனால் தேவன் நம்மை திரும்ப கொண்டு வருகிற தேவனாய் காணப்படுகிறார். எபிரேயர் 4:12 வாசிங்க எனக்காக. எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான் இது. எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. இது என்ன சொல்லுதுன்னு பார்க்கும்பொழுது, தேவனுடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற தவறுகளையும் என்ன பண்ணுது? சுற்றி காட்டுகிற வசனமாக அது காணப்படுகிறது. அதுதான் மூன்றாவது பாயிண்ட். நம்ம தேவனை விட்டு விலகும் பொழுதும் மீண்டுமாக தேவனுக்குள்ளாக நம்ம எது தான் கொண்டு வரணும்? அது வசனம் தான் கொண்டு வரும். அதுதான் இங்கே பார்க்கணும். தேவனுடைய வசனமானது உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் காணப்படுகிறது. யாக்கோபு 1 23-25 வசனங்கள் எனக்காக வாசிங்க. யாக்கோபு 1:23. எண்ணத்தினால் எனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே ஒப்பாயிருப்பான், பார்த்து அவ்விடம் விட்டு மறந்து விடுவான். போதும் சார். இங்கே பார்க்கும்பொழுது இப்போ கண்ணாடி நம்ம பார்க்குறோம். கண்ணாடி பார்க்கும்பொழுது அது நம்முடைய சுயரூபத்தை தான் காமிக்குது, நம்முடைய முகத்தை தான் காமிக்குது. கண்ணாடியில் பார்க்கும்போது இங்கே ஏதாவது இருந்தால் கண்ணாடியை போய் உடைக்க முடியுமா? நம்ம என்ன அது தப்பு தப்பாக காமிக்கிற, நான் இப்படியா இருக்கேன், அப்படி யாரும் கேட்க, நம்மளை தான் காமிக்குது அது. இல்லை நம்ம ஃபேஸில் ஏதாவது இப்போ டாட்ஸ் இருக்குது மற்றது இருக்குன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம எதாவது போட்டு கவர் பண்ணுமே தவிர, பட் கண்ணாடியெல்லாம் மறைக்க முடியாது, அது இருக்கிறத காமிச்சு தான் ஆகும். வேத வசனம் பல வேளை அப்படி தான் என்ன பண்ணுதுன்னா, அதை நம்ம படிக்கும் பொழுது நாம் அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்குமே அப்படின்னு நமக்கு காமிக்கும் பொழுது தான் அங்கே பிரச்சனை வருது. இது இப்படி சொல்லுது, நான் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கேன். என்னை பற்றியும் சொல்கிறேன், எல்லாரை பற்றியும் சொல்கிறேன். ஆக ஒரு கண்ணாடியில் பார்த்து தன்னுடைய சுபாவத்தை அந்த இடம் விட்டு போன உடனே இன்னதென்பதை மறந்து விடுகிறான் என்பது தான் பல வேளை நாம் என்ன பண்ணுறோம்? வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது நம்ம அது பிரதிபலிக்கிற ஒரு கண்ணாடியாக அது காணப்படுது. வாசித்து முடிச்சுட்டு வெளியே போகும்பொழுது என்ன பண்ணிடுறோம்? நம்ம அந்த கண்ணாடியை மறந்து நாம் நம்முடைய சுயத்தில் வாழ்கிற மக்களாக நம்ம காணப்படுறோம். ஆகவே அதுதான் இங்கே பார்க்கும்பொழுது, அப்படி காணப்படும் பொழுது நம்ம மீண்டுமாய் தேவனிடத்தில் அழைத்து வருவது எதுன்னு பார்க்கும்போது அதுவும் அதே வசனம் தான். அந்த தீபமாக, அந்த வெளிச்சமாக காணப்படுகிற அதே வசனம் தான் மீண்டுமாக தேவனுடைய பாதைக்கு நம்மை திருப்புகிறதாக காணப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம்.
ரோமர் 15:4 வாசிங்க எனக்காக. தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கு. அதாவது முன்பு எழுதியிருக்கிறவரெல்லாம் பவுல் சொல்கிறார், அது எழுதப்பட்ட எல்லா காரியங்களும் அந்த ரோமரில் நம்ம படித்தா தெரியும், எல்லாமே நமக்கு என்னவா போதனையாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே வேதமே முழுவதுமாக நமக்கு என்ன போதனையாக தான் எழுதப்பட்டிருக்கிறது. திருஷ்டாந்தவங்களாக தான் அதை நம்ம பல நபர்கள் பார்த்தோம், எப்படி வேத வசனத்தை விட்டு விலகும்பொழுது என்னன்னாங்க, மீண்டுமாக அவர்கள் எவ்வாறு சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் என்று. ஆகவே நாம் முடிப்போம். இப்பொழுது பார்க்கும்பொழுது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் உண்மையிலேயே வேத வசனம்தான் நமக்கு வெளிச்சமாக காணப்படுதா, இல்லை மற்ற காரியங்கள் வெளிச்சமாக இருக்கிறதா? இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா வெளிச்சம் பல வேளைகளிலிருந்து பல வகையாக நம்ம டிஃபைன் பண்ணலாம். நம்ம இப்போ பல பேருக்கு இப்போ வாழ்க்கை நார்மலாக போகும்போது நம்ம என்ன நினைப்போன்னா, வசனம் இல்லாத ஒரு வாழ்க்கை கூட எனக்கு என்ன பண்ணுது, பிரகாசமான வெளிச்சமான ஒரு வாழ்க்கையாக தான் காணப்படுது. ஆகவே இதுவே பெட்டர் தான் போல் அப்படின்னு நமக்கு தோணலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை குறித்து, அவருடைய வசனம் நமக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய். ஆக முதலாவது கேள்வி, அந்த தீபம் எப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்க்கும்பொழுது, அந்த வேத வசனத்தை நம்ம வாசிக்கணும் முதல்ல, அதுதானே தீபம். அப்போ அந்த தீபத்தை நம்ம பயன்படுத்தணும் என்றால் நம் வேத வசனத்தை தினந்தோறும் வாசிக்கிற பிள்ளைகளாக மக்களாக நாம் காணப்பட வேண்டும். இரண்டாவது பார்க்கும்பொழுது, ஏற்கனவே நான் சொன்னது போல், தேவன் நமக்கு கொடுத்த அந்த சிறிய வெளிச்சத்தில் நாம் கீழ்ப்படியும் பொழுது தேவன் நம்முடைய பாதைக்கு உண்டான முழுமையான வெளிச்சத்தை காண்பிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். இது என்ன சொல்லுதுன்னா, நம்ம தேவன் நமக்கு கொடுத்த அந்த கொஞ்சத்தில் நம்ம முழுமையாக நம்முடைய விசுவாசத்தை காண்பிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக தேவன் நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார் நம்ம பார்க்குறோம். மூன்றாவது நாம் பார்க்கணும், நம்முடைய வேலைகளில் பல வேலைகளில் நம்முடைய டிசிஷன் மேக்கிங், வாழ்க்கையில் பல்வேறு விதமான முடிவுகளை நாம் எடுக்கும் பொழுது அது எமோஷனல் பேஸ்டாக எடுக்கிறோமா, அல்லது வேதத்தை மையமாக வைத்து எடுக்கிறோமா, நம்முடைய உணர்வுபூர்வமாக எடுக்கிறோமா, அல்லது வேத வசனத்தை மையமாக வைத்து எடுக்கிறோமா என்று நாம் பார்க்குறோம். அப்போ தான் பார்க்கும்பொழுது பல வேளைகள் நம்ம இப்போ ஒரு பாதையில் போகும்போது எங்கன்னா ஸ்ட்ரக் ஆகிடுறோம். அங்கே நம்ம பைபிள் எடுத்து அப்படியே பொட்ட முடியாது, பைபிள் இருக்குமான்னு கூட தெரில பல வேளையில். அப்போ அந்த வசனங்கள் எங்கே காணப்பட வேண்டும், நம்முடைய இருதயத்தில் காணப்படுகிற வசனங்களாக அது தென்பட வேண்டும். அப்போ இருதயத்தில் காணப்பட வேண்டும் என்றால் அந்த வசனத்தை நாம் தினந்தோறும் வாசிக்கிறவர்களாக, அதை நாம் பல வேளை நாம் படித்தவர்களாக இருக்கும்பொழுது அது என்ன பண்ணோம், நமக்கு உள்ளே இருந்து அது நமக்கு கிரியை செய்வதாக நம்ம காணப்படும். ஆகவே அந்த வசனம் நமக்குள்ளாக காணப்படும் என்று பார்க்கும்பொழுது, கையில் வேதத்தை மட்டும் வச்சுன்னு இருக்கிறது இல்லை, இந்த வேதத்தில் இருக்கிற வசனத்தை நம்முடைய இருதயத்திற்குள்ளாக வைத்திருக்கிறது என்று நாம் பார்க்குறோம். கடைசி நம்ம பார்க்கும்பொழுது, தேவனுடைய வசனம் நமக்கு படிப்பினைகளை நம்மை திருத்துவதற்காக பல்வேறு விதமான காரியங்களை நமக்கு செய்யலாம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில நிகழ்வு நடைபெறலாம், அது தேவன் நமக்கு என்ன பண்ணியிருக்கலாம், ஒரு படிப்பினையாக கொடுத்திருக்கக்கூடும். ஆகவே அதை நாம் தேவனுடைய சிக்ஷையாக, தேவன் நமக்கு ஏதோ சொல்ல வருகிறார் என்ற ஒரு விசுவாசத்தோடு கூட நம்ம அதை பார்க்க வேண்டும். ஆகவே இன்றைய நாளிலும் நாம் பார்க்கும்பொழுது, யுவர் வேர்ட் இஸ் எ லேம்ப் டு மை ஃபீட் அண்ட் எ லைட் டு மை பாத். சங்கீதம் 119, 105 நாம் பார்த்தோம். வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று பார்க்கும்பொழுது, அந்த தீபத்தையும் அந்த வெளிச்சத்தையும் தேவன் நமக்கு கட்டளையிட்டு நம்முடைய வாழ்நாள் முழுவதுமாக நமக்கு நல்ல திசையை காட்டி நமக்கு அதே வேளையில் பாதுகாப்பை தந்து, நாம் தவறு செய்து அவரை விட்டு பிரிந்து சென்று இருப்போம் என்றால் மீண்டுமாக அவர் தம்மிடத்தில் அழைத்து வருகிற தேவன் வல்லமையுள்ளவராக காணப்படுகிறார். நாம் அவருக்கு ஒப்பு கொடுத்து நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் இதை செய்ய வல்லவராய் காணப்படுகிறார். ஆமீன்.